நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், என்ன லஞ்ச் குடுத்தாலும் அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல திரும்ப வந்துருது. ஸோ என்ன ரைஸ் குடுக்கறதுன்னே தெரியல. ஸோ டெய்லி உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்றதே எனக்கு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு டாக்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அடிக்கடி ஸ்கூலுக்கு நம்ம கிட்ஸுக்கு இதுதான் குடுக்குறோம். இத தாண்டி பார்த்தோம்னா, எப்பவாவது நம்ம வந்து தக்காளி சாதமோ, இல்ல புளியோதரையோ நம்ம குடுத்து விடுறோம். ஸோ இந்த மாரி வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்றதே, இதுவே ஆரோக்கியமான முறையில நம் முன்னோர்கள் நெறைய வெரைட்டி ரைஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். இப்ப இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த பதிவுல ஒரு 10 வகையான ஒரு கலவை சாதம், அதாவது இந்த வெரைட்டி ரைஸ பத்தி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா அறுசுவைகளும் கலந்து இருக்கணும். அப்படி அறுசுவைகளும் கலந்து இருந்தா தான் லைக் பண்ணி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வெரைட்டி ரைஸ் இப்ப நான் சொல்லக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே கிட்ஸ் மட்டும் இல்ல. ஸோ பெரியவர்கள், வயதானவர்களுக்கு கூட ரொம்ப நல்லது. செரிமான பிரச்சனை வராது. அதிகமா ரைஸ் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, அன்னதோடம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மந்தம் ஏற்படும். ஸோ மந்தம் ஏற்பட்டு, வயிறு பகுதியில வந்து செரியாம ஒரு தன்மை ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இத நம்ம சரி செய்றதுக்கு இந்த கலவை சாதம் ரொம்ப முக்கியமானது. இந்த பதிவுல 10 வகையான வெரைட்டி ரைஸ் கலவை சாதங்கள பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொன்னுமே நம்ம ரீசென்ட் டேஸ்ல எல்லாம் மறந்த ஒரு விஷயங்கள் தான். ஸோ இது ஒரு ஒரு நாளைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், என்ன லஞ்ச் குடுத்தாலும் அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல திரும்ப வந்துருது. ஸோ என்ன ரைஸ் குடுக்கறதுன்னே தெரியல. ஸோ டெய்லி உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்றதே எனக்கு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு டாக்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுல அதுவும் பெரும்பாலும் நம்மளுடைய சாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெரைட்டி ரைஸ் தாங்க. இந்த வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன குடுக்குறோம்? பெரும்பாலும் இதே தான் குடுப்பாங்க. நெறைய பேர் வீட்ல லெமன் ரைஸ். இது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. இல்லன்னா நமக்கு வந்து கர்ட் ரைஸ், தயிர் சாதம். ஸோ லெமன் ரைஸும், கர்ட் ரைஸ் தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி ஸ்கூலுக்கு நம்ம கிட்ஸுக்கு இதுதான் குடுக்குறோம். இத தாண்டி பார்த்தோம்னா, எப்பவாவது நம்ம வந்து தக்காளி சாதமோ, இல்ல புளியோதரையோ நம்ம குடுத்து விடுறோம். ஸோ இந்த மாரி வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்றதே, இதுவே ஆரோக்கியமான முறையில நம் முன்னோர்கள் நெறைய வெரைட்டி ரைஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். இப்ப இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த பதிவுல ஒரு 10 வகையான ஒரு கலவை சாதம், அதாவது இந்த வெரைட்டி ரைஸ பத்தி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொன்னாலே, அதுல சரியான அளவுக்கு அறுசுவைகளும் கலந்து இருக்கணும். அப்படி அறுசுவைகளும் கலந்து இருந்தா தான் லைக் பண்ணி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வெரைட்டி ரைஸ் இப்ப நான் சொல்லக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே கிட்ஸ் மட்டும் இல்ல. ஸோ பெரியவர்கள், வயதானவர்களுக்கு கூட ரொம்ப நல்லது. செரிமான பிரச்சனை வராது. அதிகமா ரைஸ் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, அன்னதோடம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மந்தம் ஏற்படும். ஸோ மந்தம் ஏற்பட்டு, வயிறு பகுதியில வந்து செரியாம ஒரு தன்மை ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இத நம்ம சரி செய்றதுக்கு இந்த கலவை சாதம் ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ இந்த மாதிரி இந்த வெரைட்டி ரைஸ்ல எது எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை சாதம். முருங்கைக்கீரைய நம்ம மறந்துட்டோம். ஸோ நம்பர் 1 இதுதான் நம்ம பார்க்க போறோம். முருங்கைக்கீரை சாதம். இந்த முருங்கைக்கீரை சாதம் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் உடல்ல இருக்கக்கூடிய இந்த சத்துக்களை வந்து அதிகரிக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். முருங்கைக்கீரையில எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு நமக்கே தெரியும். இந்த முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்யலான்னா, இந்த முருங்கைக்கீரை இப்போ வந்து பவுடராவே நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? பொடியாக கிடைக்குது. ஸோ இந்த பொடிய பயன்படுத்தி முதல்லயே நம்ம வந்து கொஞ்சமா வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு தாளிதம் செய்து, நம்ம இந்த கடலை பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே சேர்ப்போம் இல்லைங்களா? எல்லாமே சேர்த்துட்டு, இதனோட கொஞ்சமா இந்த முருங்கைக்கீரை பொடியும் சேர்த்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ ஆஃப் பண்ணிட்டு, இதில நம்ம உதிரி உதிரியா வடிச்சு வச்சிருக்கக்கூடிய சாதத்த சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம முருங்கைக்கீரை சாதம் எடுத்துக்கலாம். இதில நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பதிலா நீங்க ரெட் ரைஸோ, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் இதையே கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. அப்போ முருங்கைக்கீரை சாதம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்பர் 2 அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது, பித்தத்தை தணிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, வேப்பம்பூ சாதம். ஸோ வேப்பம்பூ அப்படின்னு சொல்றது, வேப்பம் பூவா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. மறந்துட்டோம் இல்லையா? இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப அதிகம்.
ஸோ அயன் ரொம்ப இருக்குது. இன்றைக்கி கிட்ஸுக்கு எல்லாமே வயிற்று பகுதியில் வார்ம்ஸ் இருக்குங்க, புழுக்கள் இருக்குது, குட்டி குட்டியாக புழுக்கள் இருக்குது. இதை எப்படி நான் சரி செய்ய போகிறேன்? வயிறு வந்து மந்தமாகவே இருக்குது, செரியாமை அப்படின்ற ஒரு பிரச்சனை, மலச்சிக்கல் இருக்குது. ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வேப்பம்பூ நமக்கு பயன்படுதுங்க. வேப்பம்பூ சாதமும் நம்ம செஞ்சுக்கலாம். வேப்பம்பூ சாதம் ரொம்ப சிம்பிளுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு, அந்த நெய்யில் நமக்கு தேவையான அளவு வேப்பம்பூவை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்சியில் 1 2 பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் செய்கிற மாதிரி ஸோ தாளிதம் செய்து அதில் இந்த வேப்பம்பூ பொடியை சேர்த்து நம்ம அதுலேயும் சாதம் கலந்து எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதில் வேப்பம்பூ சாதம் ஸோ நிறைய நாள் சாப்பிட முடியலனாலும் நீங்கள் உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஒரு 2 கைப்பிடி அளவு இந்த வேப்பம்பூ சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது ரெகுலராக இதை எடுக்கும்போது நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம் வர்றது, நிறைய பேருக்கு வந்து பித்ததோடம் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வேப்பம்பூ சாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா கொள்ளு. 3வது பார்க்கக்கூடிய ஒரு கலவை சாதம் அப்படின்னா கொள்ளுங்க. கொள்ளு சாதம் ரொம்ப சிம்பிள். உடல் எடை குறைக்கிறதுக்கும் சரி, ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. ஸோ இந்த கொள்ளு சாதமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ கொள்ளு இதே மாதிரி வறுத்து பொடி செய்து அதை சாதமாக நம்ம செய்து சாப்பிட்லாம். 4வது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா எள்ளு சாதம். எள்ளு சாதமும் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நாளடைவில் நம்ம எப்படி வேப்பம்பூவை மறந்தோமோ அதே மாதிரி எள்ளும் நம்ம மறந்துட்டோம். ஸோ இந்த எள்ளை வந்து நம்ம லேசாக வறுத்து 1 2 பொடி செய்து இதை நல்லெண்ணெயில் செய்து சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. ஸோ பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய மசில் கிராம்ப்ஸ், அடி வயிற்று வலி, இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா நமக்கு எள்ளு சாதம் பயன்படுது. அடுத்து 5வது முக்கியமான ஒரு சாதம், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டை. இந்த பிரண்டை பொடியாகவே இப்போ உங்களுக்குலாம் நிறைய இடங்களில் கிடைக்குதுங்க. ஸோ இதை வாங்கியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை பிரண்டை சாதம் எப்படி செய்யணும்னா, பிரண்டையை சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய அந்த நார் பகுதியெல்லாம் எடுத்துட்டு நெய்யில் இதை வதக்கி எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். இதனோட வழக்கமாக நம்ம தாளிதம் சேர்க்கிற மாதிரி தாளித்து இதில் வந்து நம்ம உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து இந்த பொடியும் சேர்த்து நல்ல ஒயிட் ரைஸாக அதனோட கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்படி எடுத்து வச்சுக்கும் பொழுது நம்மளுடைய அந்த சாதம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது கூட முழுசாக என்னால் சாப்பிட முடியல, ஒரு 2 3 பிடி அளவு இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ ஜீரண சக்திக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்சர் பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரண்டை சாதம் உங்களுக்கு பயன்படுது. அடுத்தது பார்க்க போகிறது 6வது முக்கியமானது இஞ்சி சாதம். நெஞ்செரிச்சல் இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது, செரிமானம் இல்லை, வாய் ருசியே தெரியலன்னு சொன்னீங்கன்னா இஞ்சி சாதம் உங்களுக்கு பயன்படுங்க. இந்த இஞ்சி சாதமும் இப்படி தாங்க. அதாவது நம்ம நல்லா ஹெவியாக சாப்பிட போகிறோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டே இஞ்சி சாதம் கொஞ்சம் கிளறி எடுத்து வச்சுருங்க, சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஒரு வாய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற சாதங்கள்லாம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு கொடுங்க. ஏன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு நீங்கள் நல்லா உணவு சாப்பிட்ட பிறகு சோடா குடிக்கிறது ஒரு ஹேபிட்டாக இருக்குது இல்லையா, அதை மாற்றுவதற்கு இஞ்சி சாதம், இஞ்சியை நல்லா துருவி தாளித்து அதில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து செய்யலாம். அடுத்து 7வது முக்கியமான ஒரு சாதம் வகை தான் பூண்டு சாதம். பூண்டுனாவே ஊறுகாயை போட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க. அதுக்கு பதிலாக சாதமாக செய்து பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து எனக்கு பூண்டு ஸ்மெல்லே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட பூண்டு சாதம் நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது, வாயு தொல்லை உங்களுக்கு இருக்காதுங்க. அடுத்தது 8வதான ஒரு சாதம் வகை பார்த்தோம்னா வேர்க்கடலை சாதம். இந்த வேர்க்கடலையும் நம்ம மறந்துட்டோம். முன்னாடியெல்லாம் வேர்க்கடலையில் சட்னி செய்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ அது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். வேர்க்கடலை சட்னி அவ்வளவு டேஸ்டிங்க, அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் நீங்கள் வந்து வேர்க்கடலை சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வேர்க்கடலையை வந்து பொடியாக செய்து இது சாதத்தில் கலந்து சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்குங்க. அடுத்து 9வது நம்ம பார்க்கக்கூடிய கலவை சாதம் மிளகு சாதம். இது அடிக்கடி வீட்டில் வந்து சளி தொந்தரவு இருக்கா, குரல் கம்மல் இருக்கா, அதற்குமே வந்து இதை நம்ம பாட்டியம்மாலாம் அழகாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நெய்யில் வந்து மிளகை வறுத்து பொடி செஞ்சு எடுத்துக்கிட்டு அதனோட ரைஸ் மிக்ஸ் பண்ணி திரும்பவும் நெய் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
அடுத்து 10வது முக்கியமான ஒரு சாத வகை நெல்லிக்காய் சாதம். ஸோ இந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறதே நல்ல ஒரு புளிப்பு இனிப்பு இருக்கக்கூடிய ஒரு சுவையில் இருக்கக்கூடியது. இதை சாதமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் தருதுங்க. ஸோ நெல்லிக்காய் சாதம் அந்த அரோசகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவையின்மை பிரச்சனையை போக்கி பித்தத்தையும் நமக்கு சமநிலையில் படுத்துது. ஸோ இந்த பதிவில் 10 வகையான வெரைட்டி ரைஸ் கலவை சாதங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றுமே நம்ம ரீசன்ட் டேஸில் எல்லாம் மறந்த ஒரு விஷயங்கள் தான். ஸோ இது ஒரு நாளைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.